இன்றைக்கி லைஃப் அப்டேட் சீரீஸில் டே 4. இன்றைக்கி ஆக்சுவலாக ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் காலையில் எழுந்துச்சி பப்பாயோ கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா காலையிலே கால் பண்ணிட்டாங்க, வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும், பெங்களூரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வெஜ்ஜீஸ் எல்லாத்துலேயுமே வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றா சமைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜீரா கறி லீவ்ஸ் ட்ரை சில்லி போட்டு தாலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தோசை, அப்புறமா 2 எக் எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக, ஆம்லேட் போட்டுட்டு எல்லாத்தையும் வச்சு பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டேன். செம சூப்பராக வந்துச்சு தால். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டேப்லெட், கொலஸ்ட்ரால் டேப்லெட் வந்திருக்குன்னு கால் பண்ணாங்க. போய் டேப்லெட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன் ஊருக்கு போவேன். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஹாய் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். பஸ்ஸை பிடிச்சதே 5 மணிக்கு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 10 மணி ஆயிரும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபுல் மழை, செம்ம சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஹாப்பினஸ், எங்கள் அம்மா கால் பண்ணி பிரியாணி பண்ண சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா போகிறதுக்குள்ளே சீரக சம்பா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டேன். அவ்வளோதான் கைஸ், தெம்பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.